நம்ம குடியிருக்கிற வீடு வந்து பெரிய வீடா, சிறிய வீடா, சொந்த வீடா, சேவா வீடா, இது முக்கியம் இல்ல. நாம அந்த வீட்ல குடியிருக்கிறோம். அதனால அந்த வீட்ட வந்து எப்படி மங்களகரமா வச்சிருக்கிறது. அதுதான் முக்கியம். எங்க வீட்ல நான் கடைபிடிக்கின்ற நிறைய விஷயங்கள வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள வந்து நான் உங்ககிட்ட இன்றைக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாமா? வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா 2 யானைகள் இருக்கும். இது பலத்தையும், வளத்தையும் குறிக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய பாத்திரத்துல வந்து பூக்கள் எப்போதுமே போடுவோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த பூக்கள வச்சேன்னு நெனச்சுக்காதீங்க. தினமும் இப்படிதான் இருக்கும். நைட்ல வந்து நாங்க விளக்கு ஏத்துவோம், ஊதுபத்தி ஏத்துவோம். அப்புறம் பிள்ளையார் இருப்பாரு முன்னுக்கு. எப்போதுமே அவருக்கு பூக்கள் உண்டு. பாவை விளக்கு இப்படிதான் இருக்கும். வீட்டு உள்ளுக்கு வந்து சிவபெருமானுடைய சிலை இருக்கு, நந்தியம் பெருமான் சிலை இருக்கு. சிவன் என்றாலே மங்களம் என்று பொருள். ஒரு சில பூஜை அறையில வந்து சிவலிங்கம் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனா என்னோட பூஜை அறையில வந்து நிறைய சிவலிங்கங்கள் இருக்கும். இது வந்து கம்போடியால நான் வாங்கின சிவலிங்கம். இது வந்து ரிஷிகேஷ்ல வாங்கின சிவலிங்கம். இது வந்து ஹரித்வார வாங்கின சிவலிங்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நர்மதா நதிக்கரையில வாங்கின சிவலிங்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நேபாளல வாங்கின சிவலிங்கம். ஆன்மலிங்கம் தனியா இருக்கு. இந்த சிவலிங்கங்களுக்கு எப்போதுமே வந்து பூஜை செய்வோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காசில நான் வாங்கின சிவலிங்கம். இவரு பிரதோஷ மூர்த்தி. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பூஜை செய்வோம். என்றும் மங்களம் உண்டாகட்டும்.